வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோட்ல பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு நிறையவே. ஆரம்பத்தில் ஆனால் லைவ்ல வந்து நிறைய கட் பண்ணிட்டாங்கல்ல. முக்கியமான பஞ்சாயத்து, அதுவும் அந்த பிஆர் அக்கா வந்து புலம்பிட்டு இருந்தாங்க. நிறைய பஞ்சாயத்தில் சீக்கிரிக்க வேண்டியது அதெல்லாம் வந்திருந்தா அதெல்லாம் அழகாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் அவர் ஏற்கனவே முதல் வாரத்தில் பண்ணார்ல, அதே போல் ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பித்தார். நம்ம முன்னாடி பார்க்கும்போது, அதாவது ரியா அண்டு அர்ணவ் கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, இங்கே யார் பெட்டி எடுக்கணும், யார் வெளியே போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுற இடத்துக்கு அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது லேட்டராக ப்ரமோவில் ஃபஸ்ட்டு போட்டாங்க. அதை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ரயானோட இந்த கான்வர்சேஷன், இந்த ரயான் கிட்ட வந்து மண்டையை தான் கழுவுறாரு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. ஓப்பனாக வெளியே இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டாரு. தம்பி வந்து அந்த பச்சை மண்டை தன்னை ஒரு பெரிய ஹீரோவாக நினச்சிக்கிட்டு இருந்தார். ஈஸியாக டைட்டில் அடிச்சிருவேன், நான் முத்து கேமை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன், முத்துவை காலி பண்ணிட்டேன் அப்படின்லாம் அவன் கனவு கண்டுட்டு இருந்தான். ஒட்டு மொத்தமாக உடைக்கிற மாதிரி இங்கே எபிசோடில் அதை போடல டீட்டெயிலாக, நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை பற்றி வீடியோ பேசியிருக்கிறோம். இங்கே மஞ்சரி வந்து அவ்வளோ டேலண்டடான ஒரு பர்சன், பொட்டன்ஷியலான பிளேயர், டாப் 5 இருந்திருக்க வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட். அவங்களே பார்த்தீங்கன்னா இங்கே பவித்ரா, விஷால், அருணை தாண்டி வர முடியல. ஸோ என்னன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டை சேர்த்துட்டு வந்துட்டாங்க. அவங்க லேட்டாக வர்றாங்க. அது இல்லாமல் ஓட் பேங்க்கை அவங்களால பிடிக்க முடியல. அவங்களே வெளியே போயிட்டாங்க. இவங்கள கூட ஓட்டு வாங்காமல் அந்த திறமையை காட்டினாங்க. ஆனால் நீ வந்து இவங்கள விட 25 மடங்கு அதிகமாக ஓட் பர்சன்டேஜ் வச்சிருக்கிற, 2 பேரை காலி பண்ணிட்டு டைட்டில் அடிக்கலான்னு பார்க்குற, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு அங்கே சொல்லிட்டாரு ஓப்பனாகவே. இப்போ அதுக்கப்புறமா தான் இவர் வந்து நான் ஃபைனலிஸ்ட்டாக போனால் நல்லது தானே டிடிஎஃப் வாங்கிட்டு அப்படின்னு இவர் சொல்ல, ரயான் சொல்ல, அதுக்கு சொல்லிட்டு இருந்தாரு, நீ ஆல்ரெடி ஃபைனலிஸ்ட் தான்டா, இப்போ போனால் கூட ஓகே தான்டா, நீ ரேங்க் கார்டு வாங்கிட்டுறா, நீ வந்து சன்மானத்தை எடுத்துக்கிட்டு ராஜா மாதிரி நடந்து போயிட்டே இருக்கலாம்டா. இப்போ அவங்க அருணோ இல்லை பவித்ராவோ எடுத்தாங்கன்னா பண்ணப்பெட்டியை, அது அவங்களுக்கு யூஸ் ஆகும், வெளியே போய் சம்பாரிச்சுக்கும் போகிறாங்க அதை. ஆனால் நீ எடுத்துன்னு வச்சுக்க, 2 பேரில் கேமே மாறும், இந்த 2 பேரில் யாராவது உள்ளே போவாங்க அப்படின்லாம் இவர் சொல்ல, அவன் வந்து சார் இப்போ நான் வந்து டிடிஎஃப் வாங்கிட்டு நான் இங்கே போயிட்டேன், இதுக்கு ஒரு கதையெல்லாம் வேற சொல்லியிருக்கிறான், பில்டிங்கு, ஃபயரு, பேராஷூட்டில் குச்சி வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் மாற்றிடுவேன், நான் வந்து அப்படியே 4 5 4 3 2 அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு போயிட்டேன்னு வச்சிங்களேன், அது பெரிய இன்பம்ல, பேரின்பம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவு கண்டுருக்கிறாரு. ஸோ மொத்தமே வேஸ்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்ல முடியாது. இனி முத்துவை அட்டாக் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அதனால தான் பிக் பாஸ் வந்து கடுப்பாயிட்டாரு. இல்லைன்னா பார்க்குற எல்லா இடத்துலையும் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லிட்டு இருந்திருப்பான் ரயான் வந்து, முத்து வந்து காலி பண்ணிட்டேன், நான் அடிச்சு முடிச்சிட்டேன், நான் தான் டைட்டிலு, முத்து இன்னைக்கு காலி, மிட்வீக் எவிக்ஷனில் கூட தூக்கிடுவாங்க அப்படிங்கிற அந்த கனவுல தானே இருந்திருப்பான். இப்போ ஒட்டுமொத்தமாக அது மாறுற மாதிரி ஆகுதுல்ல, இல்லை ஒரு பயம் வரும் இல்லை இனிமேல் முத்துவை பார்க்கும்போதும் பேசும்போதும். ஸோ அதை கிரியேட் பண்ணிட்டாரு. மக்கள்லாம் இவ்வளோ பெருசாக சப்போர்ட் பண்ணுறாங்க. மஞ்சரி வந்து முத்துவை எதிர்த்து கேள்வி கேட்டனால தான் மஞ்சரி எவிக்ட் ஆகிட்டாங்க, இல்லைனா முத்துவுடைய ஓட்டு வந்து காப்பாற்றிருக்கோம் அவங்கள. ஸோ அவங்க எதிராக பேசுனதான் தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு இது ஒரு வகையில் ஜாக்லின் வேணும்னு பண்ணுறாங்களா, ஜாக்லின் பயங்கரமான பிரில்லியன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன். இப்போ முத்துவை வந்து அவங்க நோன்றது வந்து அது வேற, ஓரளவுக்கு சேஃபில் அவங்க தப்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்களும் மஞ்சரியை கூட வச்சுக்கிட்டு அவங்க ஒன்று பண்ண, கூட மஞ்சரியும் பண்ண, மஞ்சரியை முத்துக்கு எதிராக திருப்பி விட்டு தூக்கி விட்டாங்களோ அப்படிங்கிற அந்த டவுட்டு கூட வருது இல்லை. பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருந்தால் அப்படி தான் அவங்க யோசிச்சு இருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக ஜாக்லின்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ண முடியாது ஜாக்லின்னு. ஸோ அதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா இவன் எங்கே போய், இவன் சோட்டா பாய் என்ன பண்ண போகிறான்? ஒன்றும் இல்லை. பிக் பாஸ் வந்து ரவீந்திரனை உள்ளே கூப்பிட்டு வான் பண்ணிட்டு இருந்தார். என்னங்க உங்களுக்கு எவ்வளோ சொல்லி உள்ளே அமிச்சோம், உங்கள் கேம் ஆடுங்க அப்படின்னா உங்களை காட்ட சொன்னால், உங்களுடைய இன்னொரு வருஷனை காட்ட சொன்னால் நீங்கள் போய் கிங் மேக்கர், அவர் என்ன நினச்சிட்டாருன்னா வெளியே நிறைய முத்துக்கு ஆதரவாக பேசிட்டாரு, இப்போ உள்ளே போயிட்டு அதை பண்ணலன்னா வெளியேறு வந்தால் வெளியே இருக்கவங்கெல்லாம் கழுவி ஊற்றுவாங்க, இங்கே இவ்வளோ பேசுனா அங்கே போய் வேற ஒன்று பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. அதனால அவருடைய கேமும் வந்து என்னென்னா ஃபிசிக்கலாக எதுவும் பண்ண முடியாது, அதை டாஸ்கில் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? கிங்காகவும் ஆக முடியாது, கிங் மேக்கராக வேணால் ஆகலாம். கிங் மேக்கர் ஆல்ரெடி ஒருத்தன் கிங்காக வரப்போகிறான்னு தெரிஞ்சு போச்சு, போய் அவன் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அனில் மாதிரி நானும் உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த கிரெடிட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று ட்ரை பண்ணார். அதுக்காக தான் முத்துக்குமரனையும் உட்கார வச்சு, இந்த மாதிரி நான் ஒன்று பண்ணேன், அவன் இப்படி ஒன்று சொல்லிட்டு இருக்கிறான், நான் இவனை மண்டையை கழுவிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அதையும் சொல்லிடுறாரு. இதுதான் அவர்கிட்ட இருக்கிற தப்பே. ஒன்று பண்ணுறாருன்னா அதை சொல்லக்கூடாது வந்து,
அதை வந்து நீங்கள் முத்துக்குமரனை கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அது முத்துக்குமரனுக்கு எதிராகவே திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ திரும்பல, ஆனால் முத்து உஷாராயிட்டாரு. அதுக்கப்புறம் தீபக் கிட்ட மற்றவங்க கிட்ட போய் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு, ரவி அண்ணா ஒன்று ட்ரை பண்ணுறாரு, வந்திருக்கிறார்ல ஏதாவது ஒன்று பண்ணோம்ல. ஸோ அவர் லெவலுக்கு வந்து பேசணும், மண்டையை கழுவணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அதெல்லாம் பண்ணலாம், தப்பு கிடையாது. வெளி இன்ஃபர்மேஷனை சொல்லாமல் பண்ணியிருக்கலாம். அதே நேரத்தில் அப்படி பண்ணாலும் வந்து நீங்கள் என்ன முத்து கூட வந்து அலைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படி எடுத்துகிட்டு வராதிங்க. சும்மாவே வந்து இவனுங்க அலைன்ஸில் கூட இருந்துக்கிட்டு முதுகில் குத்துவானுங்க, பழியை தூக்கி அங்கே போடுவானுங்க. இதில் இவர் வேற வந்து இவராக ஒன்று கிரியேட் பண்ணிட்டு முத்துவை கோத்து விடுற மாதிரி இருக்குது. அது முத்து மாட்டக்கூடாது. தயவுசெய்து ரவி சார், நீங்கள் முதல் பண்ணதுக்கே நாங்கள் அனுபவிச்சிட்டோம். முதல் ப்ராங்க் ஒன்று பண்ணீங்கல்ல, அதனால தான் அந்த ரஞ்சித் வெளியே போக வேண்டிய ரஞ்சித் தப்பிச்சு அத்தனை நாள் உள்ளே இருந்து சாவடிச்சார் எல்லாரையும். ஒன்றுமே பண்ணாமல் நடிச்சுட்டு அந்த கொடுமையெல்லாம் வேற பார்க்க வேண்டியிருந்தது. திரும்ப ஏன் சார் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுச்சு. பிக் பாஸ் கரெக்டாக கூப்பிட்டு வான் பண்ணிட்டாரு, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், நீங்கள் உங்களுக்காக விளையாடுங்க, மற்றவங்களுக்காக விளையாடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, வெளி விஷயம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனுஷன்ல கொஞ்சம் சீக்கிரட்டாக உள்ளே கூப்பிட்டு வான் பண்ணி, அதுக்கப்புறம் நான் உங்களை நம்புகிறேன் அங்கே 2 வாரம்ட்டாரு பிக் பாஸ். எனக்கு என்னவோ அது தவறுதலாக சொன்ன மாதிரி தான் தோணுது. ஏன்னா நிறைய முறை அவருக்கும் வந்து பேசும்போதும் வாய் உளரும், சில விஷயங்கள் சொல்லிடுவாரு. ஆனால் டக்குன்னு சமாளிச்சிடாரு. செம்ம பிரில்லியண்டான ஆள் நிஜமாவே. சூப்பராக பேசுகிறாரு. 2 வாரம்னது இவர் வந்து சார் 1 வாரம் தான் நான் இருந்தேன் அப்படின்னா, 1 வாரம் வீட்டில் 1 வாரம் மனசில் அப்படின்னு போட்டார்ல. ஏன் மனசில் அந்த 1 வாரம் தான் காலியாக இருந்துச்சா, மற்ற நாள்லாம் இல்லையா அப்படி தான் கேட்கணும். ஸோ ஒரு மாதிரி அவர் சமாளித்தார். அதுக்கு இவர் எமோட் ஆகிட்டு அழுறதெல்லாம் பார்க்கும்போது, சார் வெளியே இருந்தால் நீங்களே இதை வந்து கழுவி ஊற்றி சிரிச்சிருப்பீங்க, என்ன சார் உள்ளே போயிட்டு இப்படி பச்சை மண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுச்சு அங்கே. ஸோ அவர் அழுதுட்டு இனிமேல் பண்ண மாட்டேன், என் கேம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். தீபக் பார்த்தீங்கன்னா அவர் கவுண்டமணி சார் ரேஞ்சுக்கு போயிட்டார். அந்த ஒரு படத்தில் சொல்லுவார்ல, லாட்ரி விழுந்துருச்சு அப்படின்னதும், இந்த தெரு என்ன வேலை கேளு, இது என்ன வேலை கேளு, அது என்ன வேலை கேளு, நான் எப்போ எதையாவது வாங்கணுமேடா அப்படின்னு ஒரு மோடு இருக்கும்ல. ஸோ அந்த மோடு வந்துட்டாரு. இப்போ வந்து அந்த 8 பேர் வந்துட்டாங்களா, இப்போ நம்ம 8 பேர் சேர்ந்து அவங்கள கொலைச்சா எப்படி இருக்கும் ஐயா. முத்துக்குமரனே இந்த கேம் ப்ளே பண்ணுற கூடாது, போன சீசன் பிரதீப் ப்ளே பண்ண கேம் இதுதான், கடைசியில் முதுகில் குத்தி அவர் அனுப்புனாங்களா, அந்த கேம் வந்து ப்ளே பண்ணக்கூடாது, யாரையும் காப்பாற்றக்கூடாது முத்துன்னு பார்த்தோம். அவரும் கரெக்டாக ப்ளே பண்ணிருக்காரு ப்ரொஃபஸர். அந்த இதுக்கே வரல கூட்டணிக்கேவ. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஏங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுச்சு. அதுக்கு ஜாக்லின்லாம் உள்ளே வரல. அவங்க ஏதாவது பண்ணால் மண்டைய கழுவு வந்தா, இதில் ஒரு பேர் ஒன்று சொன்னார்ல, மாக்காப்பா, மண்டைய கழுவை பார்த்தா அப்படின்னு வச்சிருக்கிறாரு. மாக்காப்பா மேலே இவர் கோவமா இல்லை அது இயல்பாக வந்ததா அப்படின்னு தெரில. பட் நல்லா தான் இருக்குது மாக்காப்பா அப்படிங்கிறது ஷார்ட்டாக. ஸோ அவங்க யாராவது கழுவுனா கூட பார்த்தீங்கன்னா நம்ம அமைதியாக இருந்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜாக்லின் சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கே முத்துக்குமரன் அதை செஞ்சு காட்டிட்டார்ல. அவர் ரவி சார் பேசும்போது அமைதியாக இருந்தார், கேட்டுக்கிட்டாரு. இங்கே வந்துட்டு அவர் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாரு, பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார்ல, அவ்வளோதான். அப்படி தான் அதை போயிடணும், ஹேண்டில் பண்ணணும். கரெக்டாக பண்ணுறாரு. ஆனால் இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் எதையாவது வாங்கணுமே, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீயே குடிச்சுன்னுக்கிறீங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவ்வளோ நாள் இருந்தார்ல சீனியர் மோடு. அவர் நார்மலாகவே சீனியர் மோடில் தான் இருப்பார் தீபக். இப்போ வேற வந்திருக்கவங்கலாம் ஜூனியர் மாதிரி தெரியறதுக்குள்ள அவங்கள ரேக் பண்ண, அங்கே ஒரு பாசி இருக்கிறாங்கல்ல சுனிதா, அவங்க செம்ம காண்டாயிட்டாங்க. இவர் ஒரு மாதிரி நக்கலாக சொல்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால தான் அவங்க கடுப்பாயிட்டு, என்ன ரொம்ப நக்கல் தோரணெல்லாம் தெரியுது, ரொம்ப ரொம்ப நாள் இருந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால ஓவராக பண்ணுறீங்களா அப்படிலாம். அப்படியா தெரிஞ்சுது, இருக்கட்டுமே. மஞ்சரி கிட்ட ஒன்று சொன்னார்ல, டேபிள் மேலே ஏறி தவி, ஏய் என்னம்மா அப்படின்னார்ல, அந்த ஜோனுக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். கிட்டத்தட்ட லைட்டாக ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் சுதாரிச்சிட்டாரு. கண்ட்ரோல் பண்ணிக்கடா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு கிச்சனுக்கு போயிட்டு அங்கே தண்ணி எடுத்து குடிச்சு ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் முத்து ஒரு ஹிண்ட்டை போடுறாரு. அப்போ கூட இவர் மன்னிப்பு கேட்கல எல்லாருக்கிட்டையும். நீ சொல்லு, தப்பாக தெரிஞ்சா, உனக்கு தப்பாக தெரிஞ்சா. அதே தான் அங்கே மஞ்சரி அருண் விஷயத்தில் வந்து கேப்டனாக இருக்கும்போது என்ன பண்ணாரோ அதே தான் இங்கேயும் பண்ணார். ஆனால் முத்து கரெக்டாக அங்கே ஒரு ஹிண்ட்டு போட்டதும் பார்த்தீங்கன்னா உஷாராயிட்டார். இல்லை அவர் சாரி கேட்டார் அப்படின்றதும் அதுவரை கேட்கல. அதுக்கப்புறமா சாரி கேட்குற மாதிரி ஆரம்பிச்சு. ஆனால் கேட்கல அவர் நக்கலாக தான் சொன்னார் அப்பவும். ஓ அப்படியா, சரி ஓகே, தப்பாக போதா, போட்டோமே அப்படின்னு மாதிரி தான் இருந்தார். அதுக்கப்புறம் இது ஹிண்ட்டு முத்துக்கிட்டேருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சதும் சுதாரிச்சுட்டு, ஓகேம்மா எல்லாருக்கும் தப்பாக தெரியுதா, சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹிண்ட்டை போட்டு அவர் பிடிச்சிட்டாரு, உஷாராயிட்டார். தீபக் அங்கே எஸ்கேப்பு. இப்போ அடுத்து டாஸ்க்கு நீங்களே இதுதான் டாஸ்க் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் எனக்கு ரியா என்ன ரோலுன்னே புரியல. எனக்கு சுனிதாவும் நிஜமாவே புரியல. இது சிம்ரனா
கமல் சார் படத்தில் சிம்ரன் டாக்டர் வருவாங்களா அதுவா அவங்க, அது என்னன்னு தெரில. அர்ணவுக்கு மாதவன் ரோல் கொடுத்துருக்குறாங்களாம் பாவம். அர்ணவை வந்து இவங்க சைக்காலஜிக்கலாக குத்தி விடுறது இருக்குல்ல, நல்லா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. இப்போ இவர் லவ் ட்ராக் ஒன்று பவித்ராகிட்ட போய் ட்ரை பண்ண பார்க்குறாரு, ஒர்க் அவுட் ஆகலை, அவங்க பிச்சுக்கிட்டு போகிறாங்க. அதே போல் எல்லா பெண்களுமே பிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அங்கே கடைசியாக ரியாவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ உள்ளே வந்து பேசிகிட்டு இருந்தாங்கல்ல சாச்சனா, அன்ஷிதாக்காக ப்ரூஃப் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னு. அன்ஷிதாக்காக என்ன ப்ரூஃப் பண்ண முடியும் இங்கே? இன்னும் நாட்கள் இருந்தாலாவது அவங்கள விட தாண்டி, இப்போ போன சீசனில் அர்ச்சனா விட நான் அதிகமாக நாள் இருந்து காட்டுறேன்னு அருண் சொல்கிறாருன்னா அது வேற. இப்போ அன்ஷிதாக்காக எப்படி இவர் ப்ரூவ் பண்ண முடியும்? டாப் 8ல் போயிடுவாரா ஸ்டாப் ஆகிட்டு? அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரில. அதுக்கு வாய்ப்பு இருக்கணும்னா ஏதாவது பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ண வந்தால் தான் எதுவுமே கிடைக்க மாட்டேறீங்களே. மாதவன் கொடுத்துட்டாங்க, என்ன லவ் யாருக்கிட்ட சொல்லுவார்? இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி பேசுகிற மாதிரியும் இல்லை. அவரும் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன பண்ண முடியும் அவர்? அன்ஷிதா வந்து இவர் போனதுக்கப்புறம் இங்கே ஒரு லவ் ட்ராக் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல விஷால் கூட, அந்த மாதிரி வந்து இப்போ பவித்ரா கூட இவர் ஸ்டார்ட் பண்ணுமா? இல்லை அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாரா? இன்ஃபேக்ட் டீம் வந்து அவருக்கு மாதவன் கேரக்டர், இந்த ப்ரொபோசல் கேரக்டர் கொடுத்ததே எனக்கு அவரை லைட்டாக குத்தி விட்றாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அர்ணவுக்கு ஏதாவது ஒரு லவ் ட்ராக் ஸ்டார்ட் ஆகும்னா இப்போ அன்ஷிதா வந்து கழுவி ஊற்றணும் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணுறீங்களாப்பா அப்படின்னு. ஏன்னா விஷால் தர்ஷிகா அந்த லவ் ஸ்டார்ட் ஆனதே அந்த ஸ்கூல் டாஸ்கில் லவ்வர்ஸாக ஆக்ட் பண்ணாங்கல்ல, அப்போ தானே அது உண்மையாகவே எனக்கு வந்துருச்சு அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே போல் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்கன்னு மட்டும் நல்லாவே புரியுது. ஆனால் கடைசி வரையும் அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் முத்துக்கு கொடுத்த கேரக்டர், முத்துக்குமரனை சொல்லணுன்னா ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். இப்போ எப்படி ரவீந்திரனால பார்த்திபன் சாராலே டான்ஸ் ஆட முடியாது, இது அவர் மாதிரியும் ஒரு ஆள் ஆட முடியாதுல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டார்ல. ஆனால் முடிஞ்ச வரை எஃபர்ட் போட்டார், அதுக்கு பாராட்டலாம் அவரை. ஆனால் இந்த கேரக்டர் வந்து விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து நிச்சயமா பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் முத்துக்குமரனுக்கு. ஏன்னா ப்ரொஃபஷ்னலாகவே அவர் வந்து இப்போ பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க, அது நல்ல பேச்சாளர்கள், தமிழ் பேச்சாளர்கள் பெரும்பாலும் நிறுத்தி அழுத்தி திருத்தமாக தான் பேசுவாங்க. அது அவங்க அப்படியே ட்ரெயின் ஆகியிருப்பாங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், புரியணும். சின்ன வயசு பசங்களுக்கு போகணும், மிட் ஏஜ் ஓல்ட் ஏஜ் எல்லாரையும் போய் சேரணும்னா அப்படி தான் அவங்க பேசுவாங்க. பெரும்பாலானவர்கள் அப்படி தான் ட்ரெயின் ஆகிருப்பாங்க. நீங்கள் பாரதி பாஸ்கர்லேருந்து எடுத்து நீங்கள் யாரை வேணால் பாருங்களேன், அடுத்து வர்றவங்க ஒரு சைடு ஃபுல்லாக அப்படி இருப்பாங்க. இதில் விதிவிலக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவரை நான் ஒரு 3 பேரை தான் பார்த்துருக்கேன். 3-4 பேர் தான் இருக்காங்க அந்த மாதிரி. ஒரு 5 பேருக்குள்ளே வந்துடலாம்னு நினைக்கிறேன் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நீங்கள் ராஜா சார் அவர் நார்மல் ஸ்டைலில் பேசுவார். அப்புறம் மோகன சுந்தரமா அவர் அது மாதிரி பேசுவார். அப்புறம் சேஷாத்ரி ரொம்ப இயல்பாக இருக்கும் பேசுகிறது. ஸோ இவங்க வந்து இவங்க ஸ்டைல்லே அந்த காமெடிஸ் இருக்கணும், அந்த பாயிண்ட் அடிக்கிறதுலாம் இருக்கணும், ஆனால் நார்மலாக லாங்குவேஜில் இருக்கணும்னு பார்ப்பாங்க. இப்போ மஞ்சரி, முத்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாரதி பாஸ்கர் மாதிரி அழுத்தி திருத்தமாக நிறுத்தி தான் பேசுவாங்க. ஸோ அப்படி ட்ரெயின் ஆகிற ஒருத்தரை வந்து விஜேஎஸ் அப்படியே ஆப்போசிட்டில் எக்ஸ்ட்ரீமு கடகடான்னு பேசணும், வேகமாக பேசணும். அது வந்து விஷாலுக்கு ஆல்ரெடி வருது இல்லை, அவன் தான் ஆல்ரெடி சும்மாவே அதை தான் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே ஏன் கொடுக்கல, அது அங்கே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பட்டு அங்கே விஜய் கொடுத்துட்டாங்க. இங்கே நிறுத்தி பேசுகிற ஏதாவது ஒரு கேரக்டர், இப்போ விஜயகாந்த் மாதிரி கேரக்டர் வந்து கிடச்சிருந்தா முத்துக்குமரன் கரெக்டாக இருந்திருக்கும் நிறுத்தி பேசுகிறதுக்கு. ஆனால் இங்கே வந்து விஜேஎஸ் மாதிரி கொடுத்து அவருடைய ஃப்ளோ மொத்தமாக அடி வாங்குது. அவர் ட்ரை பண்ணுறாரு, நல்லா எஃபோர்ட் போடுறாரு, வேகமாக பேசுகிறாரு. அப்படி வேகமாக பேசணும் போது அது அவர் பேசி பழகி வந்த ஒரு விஷயத்துக்கு டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுனால அந்த இயல்பான கவுண்டர் வந்து மிஸ் ஆகுது. இல்லைனா அங்கங்கே ஒன்றொரு கவுண்டர் நல்லா இருந்தது, பட் டோட்டலாக அது அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது நல்லாவே. ஸோ முடிஞ்ச வரையும் எஃபோர்ட் அவரும் போட்டார். இந்த பக்கம் தனலட்சுமின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு கேரக்டர் எடுத்து த்ரிஷா கேரக்டரை சௌந்தர்யா கொடுத்துருக்குறாங்க. சௌந்தர்யா ஆல்ரெடி நான் ட்விட்டரில் இதெல்லாம் பார்த்தேன் போஸ்ட்லாம். அவங்க வந்து தனம், இவங்க தண்டம் அப்படின்லாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யாவை இந்த பர்ஃபார்மன்ஸில் சௌந்தர்யாவை குறை சொல்கிறத விட எனக்கு பயங்கர பாராட்டணுன்னாலும் சரி, விமர்சனம் பண்ணணுன்னாலும் சரி, சௌந்தர்யாவை விட்டுட்டு அந்த எடிட்டருக்கும் அந்த கேமராமேனுக்கு தான் பாராட்டாக இருந்தாலும் சொல்லணும், கழுவி ஊற்றுறதா இருந்தாலும் அவங்கள தான் கழுவி ஊற்றணும். ஏன்னா பவித்ராவுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க, அவங்க ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவங்களும் பவித்ரா. சவுண்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மைண்டும் கண்ட்ரோலில் இருக்காது, வாயும் கண்ட்ரோலில் இருக்காது, பாடியும் உடலும் கண்ட்ரோலில் இருக்காது. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க டான்ஸுங்கிற பேரில், ஐயோ கமல் சார் ஒரு படத்தில் சொல்லுவார், யாராவது திடீர்னு பார்த்தா காக்கா வலியோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் சாவி எடுத்து கொடுத்துருவாங்க, அப்படி ஒரு டான்ஸ் சொல்லிட்டு வசூல் ராஜா படத்தில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க பாட்டுன்னு.
அவங்களுக்கு வச்சிருக்கிற அந்த ஃப்ரேமை நான் முதல் வாரத்தில் சொன்னங்க இதை, அந்த 50 லென்ஸ் போட்டு எடுப்பாங்கல்ல அந்த ஃப்ரேமு, அது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. வீக்கெண்ட் எபிசோட்லேயும் வரும், மற்ற நேரங்களும் நிறைய வரும். நான் எல்லா எபிசோடும் நிறைய ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனால எனக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அது மேக்ஸிமம் சௌந்தர்யாக அதை வைக்கிறாங்க. அதில் அந்த ஃப்ரேம் வைக்கிறதாகட்டும், இங்கே என்னவோ ஜிப்புலாம் போட்டு அப்படியே ட்ராலிலாம் விட்டு பண்ணுற மாதிரியான எஃபெக்டை எடிட்டில் எடுத்துகிட்டு வர்றாங்க இவங்க. அப்படியெல்லாம் கேமராலாம் ட்ராவல் பண்ண முடியாது, உள்ள எல்லாமே ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. ஜூம் வேணால் போகலாம், ஜூம் அவுட் வரலாம். அப்படி அந்த ஜூம் போகிறதாகட்டும், என்ன ஒர்க்குன்றீங்க அந்த கேமரா ஒர்க்கு, அது முதல் வாரத்திலே சொன்னால் ஒரு ஸ்பெஷல் ஃப்ரேம் கொடுத்து இவங்க ஒரு பிக் பாஸ் வந்து ரவீந்திரன் கிட்ட அந்த கன்ஃபெஷன் ரூமில் பேசும்போது சொல்லிட்டு இருந்தார்ல, சைக்காலஜிக்கல் திங்க் தானே இதெல்லாம் அப்படின்னு. ஆனால் இவங்க ஆரம்பத்துலேருந்தே இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க, மக்களை மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சில பேரை வந்து யார் ஈஸியாக ஏமாந்துருவாங்களோ அந்த மாதிரி அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த பிஆர் வெளியே மட்டும் இல்லைங்க, அந்த டீமில் யாரோ இருக்கிறாங்க. அது எடிட்டிங் டீமா, இல்லை எடிட்டிங் டீமில் தான் இருக்கணும், எடிட் டீமில் இருக்கணும், இல்லை கிரியேட்டிவ் டீமில் இருக்கணும். ஸோ இவங்க பண்ணாமல் இவங்க சொல்லாமல் அதை பண்ண மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிறது எக்ஸாகரிகேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, சௌந்தர்யா டான்ஸையும் பவித்ரா டான்ஸையும் பாருங்களேன். நல்லா டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணை அது பொண்ணுக்கு ஃப்ரேமை வச்சு அது கேமராவை ஷேக் பண்ணி கண்ணா பின்னாடி ஃபுல் வைடு போய் சம்மந்தமில்லாத ஷாட்லாம் வச்சு வேணுன்னே நாசம் பண்ணானுங்க. அது சௌந்தர்யாவுக்கு போட்ட எஃபர்ட், அந்த வீடியோவுக்கு போட்ட எஃபர்ட்டை பவித்ரா போர்ஷனுக்கு போட்டிருந்தா அவ்வளவு சிறப்பாக வந்திருக்கும். அவ்வளோ ஸ்பெஷல் அட்டென்ஷன் என்னத்துக்கு இங்கே சௌந்தர்யாவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க. டான்ஸ் ஆட வருது, அது ஊருக்கே தெரியும், ஆட மாட்டாங்க, உலகத்துக்கே தெரியும், அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் ஒத்துப்பாங்க. அப்புறம் கண்ணா பின்னாடி குதிக்கிறதுக்கு வைக்கிறான் பாருங்க. இவனுங்க எல்லாம் எடுத்துட்டானுங்க. எடுத்துட்டு அந்த எடிட்டரை வந்து ஃப்ரேமே மாத்துறான், ஃப்ரேமை திருப்புறான், ஆங்கிளை மாத்துறான். எத்தனை கட்டுங்கிறீங்க. ஆட தெரியாத ஒரு ஆளை வந்து இல்லை ஸ்டண்ட்ல யூஸ் பண்ணுவோம்ல, அவ்வளோ கட்டு ரியலாக இருக்கிறதா காட்டுறதுக்கு அவ்வளோ கட்டுங்க அதுக்கு சௌந்தர்யா அந்த டான்ஸுக்கு. அப்படி காட்டி 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 என்னென்னவோ பண்ணுறானுங்க, ஏகப்பட்ட ஆங்கிள் போகிறானுங்க, அதில் ஷார்ப்பாக போகிறானுங்க, கொஞ்சமும் வெளியே வந்துடக்கூடாது, ஃபுல் ஃப்ரேம் வச்சா தெரிஞ்சிடும் இது டுபாக் ஒரு டான்ஸு அப்படின்னு. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் கால் ஒரு பக்கம் இருக்குது, இங்கே மேலே ஒரு பக்கம், கை ஒரு பக்கம் ஆடின்னு இருக்குதுன்னு. ஆனால் என்ன பண்ணுறான், கரெக்டாக அங்கே வந்து 50 லென்ஸ் வச்சிடறான், மிட்டுக்கு போயிடுறான் அந்த இடத்துல. இங்கே நல்லா ஆடுற பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை வைடில் எடுத்து வைக்கிறான். இதில் சம்மந்தமே இல்லாமல் மற்றவங்க நல்லா ஆடும் போதும் ஃப்ரேமை தூக்கிட்டு போயிட்டு வெளியே குதிச்சுட்டு இருக்கிற அந்த சௌந்தர்யாவுக்கு வச்சுட்டு இருக்கிறானுங்க. எதுக்கு அவ்வளோ இன்சர்ட்டு, வேறு யாருமே இல்லையாங்க. மற்றவங்களெல்லாம் சும்மா ஒப்புக்காக 1-2 முறை போட்டு எவ்வளோ இன்சர்ட் பாருங்களேன் சௌந்தர்யா தாங்க. இதில் இவங்க டான்ஸே இவங்களுக்கு ஆட வராது, இதில் மற்றவங்க டான்ஸ் ஆடும்போது இவங்கள காட்டினுக்கிறான். அங்கே வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா வைடு வச்சா மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் போயிடுறான். இங்கே நல்லா ஆடிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வைடை வச்சுட்டு அவங்கள பிளர் ஆக்கி விட்டு கேமராவை ஷேக் பண்ணிக்கிட்டு அவங்க இன்னும் ஸ்டேஜ் ஃபுல்லாக ஆடிட்டு இருக்கிறாங்க. அதை கேப்சர் பண்ண முடியாது ஒழுங்கா, இன்னும் வேணும்னே பண்ணுறானுங்கன்னு நினைக்கிறேங்க. இவங்க ஒரு டம்மியை வந்து ஒன்றும் இல்லை ஆடவே தெரியாதவங்களை வந்து இப்படி தூக்கி வைக்கிறதும், ஒரு நல்ல பர்ஃபார்மர் கலையில் கூட வந்து ஏன்டா இவ்வளோ வன்மத்தை கட்டுறீங்க, ரொம்ப மோசமாக இருந்தது. அது கழுவி ஊற்றணும்னா அவங்கள தான் சொல்லணும், ரொம்ப மோசமான வேலையை பார்க்குறானுங்க. அப்படி நீங்கள் நல்லா பண்ணுற எல்லா கண்டஸ்டண்ட்டுக்குமே அதை பண்ணு, ஆட தெரியாதவங்களை பண்ணுறீங்க, நல்லா ஆடுறவங்களையே மோசமாக அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா போகக்கூடாது. இந்த எஃபோர்ட்டை வந்து பவித்ரா பர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தா அது வேற லெவலில் வெளியே ரீச் ஆகிருக்கும். இன்னும் தெரிஞ்சு இப்போவும் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்கன்னு. ஆனால் இவங்களுக்கு போட்ட எஃபோர்ட் அதில் இல்லை, எடிட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து முதல் வாரத்துன்னு சொல்கிறோம்ல, அப்போ ஆரம்பத்தில் நம்ம கேமராமேன்றது இல்லை, இந்த எடிட் டீம்லேயோ இல்லை கிரியேட்டிவ் டீம்லேயோ ஒன்றும் ஒருத்தங்கிறான் அங்கே வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவன் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறான் தொடர்ந்து. இப்போ கூட ஆரம்பத்திலே மாட்டிக்கிறாங்கல்ல, இப்போ கப்பு பவித்ரா வந்து சொல்கிறாங்க காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது ஜாக்லின் எடுக்கிறாங்க. இவங்க நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்குறாங்க சௌந்தர்யா, மேலே உட்காந்துட்டு இருக்கிறவங்க. எடுக்க வரும்போது பவித்ரா சொல்கிறாங்க, ஏன் நீ எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கிட்டையும் கூட்டு பழகுற, அவங்கள வந்து எடுத்துக்க சொல்லு அப்படின்னதும், ஆமாம் நாங்கள் என்ன ஹோட்டலில் நடத்தினுக்கிறோம் வந்து எடுத்துக்க சொல்லு. இவ்வளோ தாங்க இங்கே விஷயமே. பாருங்களேன், இங்கே ஒரு டிசிஷன் ஒன்று பண்ண போகிறது ஜாக்லின், இல்லை அதுக்கு இல்லைம்மா இது இப்படி வேணாம் அப்படின்னு சொல்கிறது பவித்ரா. இதில் இதுக்கும் ஆமாம் ஜாக்லினுக்கும் இரு நான் வர்றேன் கப் எடுத்துகிட்டு வரணும் வருது. இல்லை பவித்ரா சொன்னதும் ஆமாம் நாங்கள் என்ன ஹோட்டலாக நடத்தினுக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ ஒரிஜினலான ஒரு தாட்டே கிடையாதுங்க. இன்னொரு தாட்டு இப்போ ஏற்கனவே ஜாக்லின் கிட்ட கேட்டிருப்பாங்க, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் முன்னாடி போய் நின்று பிளாட்ஃபார்ம் முன்னாடி நின்று நான் அங்கேயே கேட்டிருப்பேன்ல, எனக்கு அவ்வளோ யோசிக்க வரல, நீ இந்த மேட்ரு அப்பயே சொல்லியிருந்தா நான் போய் அங்கே கேட்டிருப்பேன்ல. இன்னொருத்தர் யோசிப்பாங்க, அங்கேருந்து வாங்கி திருடி இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணிடணும். இப்படி இந்த அளவில் இருக்கிற ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு தான் இவங்க இவ்வளோ ஊதிட்டு இருக்கிறானுங்க.
இதில் எண்டில் கூட வந்து போடுறானுங்க பாருங்க ஷார்ட்டை. நான் வந்து ஏன் வேற யாருமே அதை பற்றி பேசலையா? இல்லை, ஒழுங்காக ப்ளே பண்ணுற, கேம் ஆடுற, சுயமாக யோசிக்கிற அவ்வளோ பேர் இருக்கிறானுங்க. சுயமாக சிறப்பாக யோசிக்கிறவங்க. அவங்களுக்கு எப்படி கேம் அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தை போடுவியா? இது சும்மாவே யோசிக்க வராது, மூளை யோசிக்காதுன்னு சொல்கிற ஒரு சௌந்தர்யாவுக்கு வந்து அவங்க எண்டில் வந்து ஆமாம் இவங்க வந்து லீக் பண்ணுறதுனால நல்லா யோசிக்க முடியல. அதே போல் தான் மற்றவங்களுக்கு அப்பா சும்மாவே ரொம்ப மாதிரி அறுத்துட்டு இருக்கோம். ஒரு சொல்ல வந்ததை ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் என்னென்ன சொல்கிறோன்னே தெரியாமல் உளறிட்டு இருக்கிற ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் எண்டுலேயும். இப்போ அடுத்து அங்கே பெரிய பஞ்சாயத்து இவர் பர்ஃபார்மன்ஸில் அருண் சான்ஸ் இல்லை, சூப்பர். நிஜமாவே அருண் மேலே நம்ம நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கிறோம், கழுவி ஊற்றுவோம், நாளைக்கும் ஊற்று தான் போகிறோம். ஆனால் இன்னைக்கு அந்த கேரக்டர் அவ்வளோ கிரேஸாக பண்ணுறது இருக்குல்ல, அந்த அதை ஃபீல் பண்ணி உள்வாங்கி பண்ணுறது. இப்போ விஷால் வந்து வெளியே இருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான், அங்கிருந்து அதை எடுத்துக்கிட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல, நிஜமாவே சூப்பராக இருந்தது. அருண்லாம் வந்து சான்ஸே இல்லை, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ளசண்ட்டாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணார். நல்லா ரியாக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அவருடைய அந்த எமோஷ்னலை வெளியே காட்டின விதம் எல்லாமே சூப்பர். அருண் வந்து நிஜமாவே எதிர்பார்க்கவே இல்லை, நானே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, சூப்பராக பண்ணியிருந்தார். அப்புறம் ஃபேட்மேன் பற்றி சொல்லிட்டோம், அவரால் முடிஞ்சது எஃபோர்ட்டை போட்டார். அப்புறம் ஜாக்லின் இந்த இவங்களது இல்லை ஆசினி கேரக்டர் சுவாசினி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப மோசமெல்லாம் இல்லை, நல்லா பண்ணுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் தானே, அவங்களும் கொஞ்சம் நிறுத்தி ஒரு மாதிரி ராவா பேசக்கூடியவங்க. அப்படியே வந்து சௌந்தர்யா மாதிரியான ஆளுக்கு கொடுக்க வேண்டிய கேரக்டர் அது ஆசினி கேரக்டர். அதை இவங்களுக்கு கொடுத்தது இவங்களும் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் பண்ணாங்க, நல்லாவே பண்ணாங்க. இது நடுவில் அவங்க சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டு ஜூஸ் குமார்லாம் வேறு பேசிட்டு இருந்தார். அவருடைய பர்ஃபார்மன்ஸும் ஒன்று வந்துச்சு இல்லை, அவரும் பரவாயில்ல, சவுண்டோட கம்பேர் பண்ணும்போது எல்லாமே நல்லா தான் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ அடுத்து சன்ஷிதா மேட்ரு, இவர் அர்ணவ் மேட்ரு பேசிட்டோம்ல. ஸோ சௌந்தர்யா இந்த மேட்ரு முடிஞ்சிச்சு. வேற இங்கே சாச்சனா ஜூஸ் குமார் கூட இங்கே கலாச்சிருந்தார் முத்துக்குமரன் கிட்ட, எல்லாருமே அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஜாக்லின் பற்றி. அப்போ சாச்சனா வந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வெளியே வந்து வீடியோ எடிட் போடுறாங்கன்னா அது வேற. இப்போ இதுவும் பாருங்க கேமை வந்து பாதிக்குது இல்லை. ஜாக்லின் வந்து ஒன்று ப்ளே பண்ணுறாங்க, ஜாக்லின் இயல்பா பிடிச்சு இப்போ இவரோட தீபக் கூட ஒரு சண்டை வந்துச்சு, அதுக்கப்புறமா அங்கே ஒரு ஃப்ரெண்டானாங்க. அது கொஞ்சம் ஆர்கானிக்காக நடக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது, எனக்கு ஒன்றும் ரொம்ப இதுவாக தெரியல. ஆனால் முத்துக்கிட்ட வரும்போது அவங்க ஒரு பிளேயராக தான் வராங்க. அவங்களே வேற சொல்லியிருக்காங்களே ஏற்கனவே, நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன், உனக்கு புரியுதா அது அப்படின்னு, லெட்ஸ் மீட் ஆன் த ஸ்டேஜ் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு இருப்பார். ஸோ இவங்க ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சாச்சனா வந்து எடிட் வருது, எனக்கு இது பிடிக்கல, நீங்கள் 2 பேரும் தள்ளிடுங்க, இது சாச்சனா வந்து இப்படி சொல்கிறாங்க சைல்டிஷா. அந்த பக்கம் சுனிதா இதே தான் சொல்லிட்டாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. முதல் நாள் வந்தப்பவே என்ன சொன்னாங்க, முத்து உன் ஓட்டை வந்து ஸ்பிட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, இடம் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போவும் அவர் கொஞ்சம் சுதாரிச்சிருப்பார், ஓகே ரொம்ப கேமுக்கு இது அகேன்ஸ்டாக போகுது, தப்பாக போகுது போல இருக்குது அப்படின்னு. இப்போ சாச்சனா வந்து அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அங்கே ப்ரெட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவங்களும் ஒன்று ப்ரெட்டு கேட்டால் கொடுக்க போகிறாங்க, புட்டு எடுத்துகிட்டு போகலாம். அவங்க ஒரு கேம் ஒன்று ஆடுறாங்கன்னு வச்சிங்களேன், இங்கே வந்து கொஞ்சம் கொடு ஷேர் அப்படின்னு கேட்க இவர் கொடுக்க போக இரு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிச்சு எடுத்துகிட்டு போகிறதுலாம் ஓவராக இருந்தது. இப்படி வாங்கிரு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ வாங்கி கொடுத்தா வாங்கிப்பாங்களா யாராவது? அது ஜாக்லின் கோவப்பட்டதெல்லாம் கரெக்டு தான் அந்த இடத்துல. ஆனால் கோவப்பட்டு நேராக வெளியே போனால் பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாமல் தப்பான இடத்துல போயிட்டு, ஏற்கனவே அவன் மேலே பல கேஸ் இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இவன் டோலில் கை போட்டு கார்டன் ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருப்பான். அவன் அப்படி தானே ஃபஸ்ட்டு தர்ஷிகா கூட பண்ணான், அப்புறம் அன்ஷிதா கூட பண்ணான், சௌந்தர்யா கூட பண்ணிட்டு இருந்தான், அப்புறம் ஜாக்லின் கூட தோலில் கை போட்டான் அப்படின்னு நம்ம முதல் நாள் சொல்லியிருந்தோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நடானா அங்கே போயிட்டு விஷால் கிட்ட எனக்கு ஒரு வாய் ஊட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஏம்மா இதுக்கு நீ கோச்சிட்டு போனால் கூட பரவாயில்ல, இந்த சாச்சனா ஒரு அரைஞ்சிட்டு போனால் கூட பரவாயில்லம்மா, நீ என்னம்மா இப்படி பண்ணிருக்க அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுச்சு. ஸோ இப்போ அங்கே முத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இல்லை சாச்சனா வெளியே வந்து ஒன்று தப்பாக போகுதுன்னா நம்மக்கிட்ட தப்பு இருக்குன்னா திருத்திக்கணும், இல்லை தப்பாக வெளியே போயிடுச்சு தப்பாக பார்க்கப்படுதுன்னா அப்பயும் நம்ம சரி பண்ணிக்கலாம். சில விஷயங்கள் இல்லவே இல்லை, அதை வந்து நம்ம பண்ணணும் இல்லை, அது இயல்பாக அப்படியே விட்டுணும், அதை கடந்து போயிடணும், அதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்படி ஒன்று இல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அக்கா தம்பி அப்படின்றாங்க, இவரும் அக்கா அப்படிங்கிறாரு.
இவர் ஆரம்பத்திலேயே முதல் வாரத்திலே பார்த்தீங்கன்னா அக்கான் தான் கூப்பிட்டாரு. அவங்க தான் வந்து முதல் 2வது நாளோ என்னவோ, அக்கான்லாம் என்ன கூப்பிடாத, நீ வந்து பேர் சொல்லியே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்க. அந்த ரெஸ்ட் ரூம் ஏரியா கிட்ட அப்படின்னு நினைக்கிறேன், அங்கே தான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னது. அதுக்கப்புறமா அது இல்லை. அந்த எடிட்லாம் நானும் பார்த்துருக்குறேன். சில எடிட்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது குறிப்பாக சொல்லணுன்னா அந்த ராஜா ராணி டாஸ்கில் அப்போ அந்த ஜாக்லினும் முத்துவும் அங்கே பேசுகிற அந்த மேரேஜ் பற்றிலாம் கூட பேசியிருந்திருப்பாங்க. அந்த எடிட்லாம் போட்டிருந்தாங்க. நிஜமாவே சூப்பராக தான் இருந்தது 2 பேர் ரியாக்ஷனும் பார்க்குறதுக்கு. பட் அதெல்லாம் பார்த்து கடந்து போயிடுது. ஒரு ஒரு சீசன்லேயும் போகிறது தானேங்க. போன சீசன் 6ன்னு நினைக்கிறேன், இவங்க ரச்சிதா வந்திருந்தாங்கல்ல. ரச்சிதாக்கும் ராபர்ட் மாஸ்டர் அவ்வளோ கதறிட்டு இருந்தாரு. அவங்க 2 பேருக்கு எடிட்லாம் போடல. சம்மந்தமே இல்லாமல் எண்டில் விக்ரமனுக்கும் ரச்சிதாக்கும் போட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. அது எப்பவுமே வர்றது தானே. ஸோ அதெல்லாம் கடந்து போயிடணும் கண்டுக்காமல். அது ஒரு வகையில் பிஆர் உடைய வேலை. அவங்க வந்து இல்லை ஃபேன்ஸ் உடைய வேலை, ஃபேண்டம் பண்ணுற வேலை. அது இவங்க மேலே இருக்கிற நெகட்டிவை மாற்றணும் அப்படிங்கிறது. ஏன்னா முத்து வெர்சஸ் ஜாக்லின் அப்படின்னு இருந்தது. அப்படின்னா முத்து இங்கே பாசிட்டிவாகவும் தெரிகிறாரு, பாசிட்டிவாக மட்டும் தான் தெரிகிறாரு. இந்த பக்கம் ஜாக்லின் எதிர்த்து நின்னா அவங்க நெகட்டிவ் ஆகிடுவாங்க. இப்போ மஞ்சரிக்கும் கிட்டத்தட்ட அதெல்லாம் நடந்துச்சு. ஏதோ ஒரு வகையில் நெகட்டிவ் ஆச்சு இல்லை, முத்துவை எதிர்த்தது. ஸோ அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்ன போது அவங்க இந்த மாதிரி எடிட்டை போட்டு அதை கரெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அதே போல் தான் பவித்ரா வெர்சஸ் முத்து பண்ணியிருக்கிறாங்க, தர்ஷிகா முத்து பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்குள்ள பிரச்சனை வருது, அவங்க நெகட்டிவாக போகுது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அப்படின்னும் போது இது அந்த ஃபேண்டம் பண்ணுற வேலை தான். இதெல்லாம் கண்டுக்காமல் போயிடணும். இதை பார்த்துட்டு வந்து எனக்கும் ஜெஃப்ரிக்கும் போட்டிருக்காங்கன்றாங்க. அது என்ன கன்றாவிய தெரில. சாச்சனாக்கும் ஜெஃப்ரிக்கும் போட்டிருக்காங்களாம். அதை வேற வந்து சொல்லி சரி அது வேற எப்படியா போட்டோம், இவங்களுக்கு இப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து சொல்லி இப்போ இயல்பாக பேசவே முடியாதுல்ல. அந்த தயக்கம் வரும்ல. அது கேமை ஏதோ ஒரு வகையில் பாதிக்குது இல்லை. ஜாக்லின் ஒரு கேம் ஆடுறாங்க, முத்துவை பக்கத்தில் வச்சுக்கணும், பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணும் எப்போ குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவரும் உஷாராக ஆகிட்டே இருக்காரு. இனி அந்த கேமை நம்ம பார்க்கவே முடியாதுல்ல. ஸோ அது தப்பாயிடுச்சு. இன்னொன்று சொல்லணும்னா, நீங்கள் ரயானை இவர் மண்டையை கழுவி விட்டாரு. ரயானும் பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டான் ரவீந்திரன் கிட்ட ஆரம்பத்தில் சொன்னோம்ல. ஆனால் வந்து இப்போ கன்வென்ஷன் ரூமில் பிக் பாஸ் கூப்பிட்டு வான் பண்ணிட்டாரு. இப்போ அதெல்லாம் ரயான் மண்டைக்குள்ளே போனதெல்லாம் எடுக்க முடியுமா என்ன? ஸோ இப்போ ரயான் வந்து இனிமேல் முத்துக்கிட்ட அவன் பம்மி வருவான்ல, மேக்ஸிமம் வரமாட்டான்ல, எப்படி எதிர்க்க மாட்டான்ல. ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு பொட்டன்ஷியல் அப்படியே வந்தான்ல, தான் ஒரு ஹீரோ. ஸோ எங்க ரயான் பேசிட்டு இருந்தோமா. இப்போ நீ ரயான் வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸோட வந்து முத்துக்கிட்ட போக மாட்டான்ல. ஸோ இதெல்லாம் கேமை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பான பிக் பாஸ் திட்டுவாரில் கூப்பிட்டு ஏற்கனவே வான் பண்ணாரு. நடுவில் இந்த ஜூஸ் குமார் வேற பவித்ரா கூப்பிட்டு நீ தர்ஷிகாவுக்கு அட்வைஸ் பண்ணல, அது ரொம்ப கரெக்டான அட்வைஸு. அப்புறம் தர்ஷிகா என்ன வந்து உப்பு இல்லை, உப்பு வேணா வேணுமா, எங்கள் வீட்டு உப்பா தட்டுமா, ரோஷன் இல்லை அப்படின்னு கேட்டாங்கல்ல. அது ப்ரமோலெல்லாம் வந்துருச்சு. அக்கா வந்து கடுப்பாயிட்டாங்க, ஓங்கி அரைஞ்சிருவன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அங்கே கேட்டாங்களா யாராவது? ஆனால் எல்லாருமே ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரோடக்ஷன் அவங்க இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூஸ் குமாருடைய பர்ஃபார்மன்ஸ் எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்க. சாப்பிட்டுட்டு இருக்காரு, ரசம் சூப்பர், அப்பளம் சூப்பர், அந்த எறா தொக்கு சூப்பர். இன்னும் சாப்பாடு தான் இல்லை. முதல் முறை வந்தப்போ தான் உங்கள் சாப்பாடு மட்டும் இல்லாமல் மற்றவங்க சாப்பாடும் எடுத்து சாப்பிட்டு இருந்தேன். இப்போவுமாப்பா
அந்த பர்ஃபார்மன்ஸ் கூட சாப்பாடுல தான் வருதாப்பா அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுச்சு. ஸோ அங்கே வந்து சம்மந்தமே இல்லாமல் மறுபடியும் அவரும் ஒரு இன்புட்டை கொடுக்குறாரு. இந்த மாதிரி எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க, வெளியே இருந்து வந்த விஷயங்கள்லாம் வேற ஷேர் பண்ணி. ஸோ இது கேமை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பான பிக் பாஸ் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் லைட்டை போட சொல்லி அதுக்கப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சு வெளுத்து நிற்க வச்சு வெளுத்து வாங்கினாரு. இதில் சாட்சனா இனிமேல் ட்ரை பண்ணுறேன்னு வேற சொல்கிறாங்க. ஆமாம், உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுமா அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. அவங்க அவ்வளோதான் மெச்சூரிட்டி லெவல் அவங்களுக்கு. ஸோ கடுப்பாயிட்டாரு பிக் பாஸ். என்னது ட்ரை பண்ணுறியா, என்ன சாட்சுனா அப்படின்லாம் கேட்டதெல்லாம் சூப்பர். எல்லார்ட்டையும் சொல்லிட்டாரு, உங்கள் கேமை ஆடுங்க, என்டர்டெயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, வெளியே இருந்து வந்து இன்ஃபர்மேஷன்லாம் தேவையில்லாமல் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்ல எல்லாருமே சாரி கேட்பாங்கல்ல. ஸோ வழக்கம் போல் எல்லாம் சாரி கேட்க அதில் 2 பேர் மட்டும் நாங்கள் உடஞ்சி. இன்னொன்று ரியா ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா, பிக் பாஸ் எனக்கு அதுக்காக என்ன தண்டனை வேணா கொடுங்க பிக் பாஸ். ஏம்மா இதெல்லாம் இந்த விக்டிம் முன்னணியில் பேசுறது, இதெல்லாம் இந்த கேம் எல்லாம் இங்கே ஆடாது, விக்டிம் கேம் எல்லாம் ஆடாது அப்படின்னாருல. சரியான அடி, சிறப்பான அடி, சரியாக கொடுத்துருக்காரு வார்னிங். உள்ளே வரும்போது இவங்க கிட்ட இருக்கிறது, இப்போ இவங்க உள்ளே இருக்கிறவங்க, அது ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ரீசன் இருக்குங்க. இப்போ ஆல்ரெடி உள்ளே இருக்கிறாங்கன்னா அவங்க இவ்வளோ நாள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இவங்களை விட பெஸ்ட்டு அப்படிங்கிற அந்த மனநிலை எவிக்ட் ஆனவங்களுக்கு இருக்கும். ஆனால் எவிக்ட் ஆனவங்க தங்களை வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக காட்டிக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று அவங்கள விட நான் ஒரு சிறப்பான ஆளாக காட்டணும் அப்படின்னா, இல்லை இவங்க அவங்கள மதிக்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே இருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ட்ரேட் பண்ண பார்ப்பாங்க. அதுதான் அங்கே நடக்குது. அதனால தான் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லிடுறாங்க. சொல்ல தான் வந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே கேமை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் இது ஸ்பாயில் தான் பண்ணுது கேமை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹெவியாக வார்ன் பண்ணிட்டாரு. இன்னொரு முறை ஷேர் பண்ணீங்க அப்படின்லாம் வார்ன் பண்ணுறாரு. எந்த சீசன்லேயும் பண்ணதில்லை இந்த மாதிரி லைட்லாம் திடீர்னு போட்டு அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாரு. வார்ன் நிறைய முறை பண்ணியிருக்கிறாரு, திரும்ப கூட பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு பண்ணுறாரா, இல்லைனா கதவை திறந்து இப்போ கூட சொன்னார்ல, இந்த சீசனில் தான் நிறைய அதை சொல்கிறாரு நினைக்கிறேன், கதவை வேணா திறந்து வைக்கிறேன், கிளம்புறவங்க கிளம்புங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னொரு முறை தப்பு நைட்டு தான் நடந்துச்சு. இந்த மைக்கை கழட்டி வச்சுட்டு அஸ்கி வாய்ஸில் பேசுறது இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல இவங்க, நடந்துச்சு. வேக்கப் சாங்குள்ளே வெளியே போயிடுவீங்க. அப்படி இல்லைன்னா இப்போயே கதவை திறக்க சொல்கிறேன், விருப்பம் இல்லாதவங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்லாமல் அந்த டோனில் தான் கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு. வாய்ப்பு வேணும்னு கதறது இங்கே வந்துட்டு. எனக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா தர்ஷா ஒன்று பண்ணாங்கல்ல, எல்லாரும் சாரி கேட்குறாங்க, அவங்க பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது சிரிப்பாயிடுது. ஸோ செம காமெடி அங்கேயும். ஸோ ஒரு வழியாக எல்லாரும் சாரி கேட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் ரியா ஒரு பர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க, உட்காந்து அங்கேயே ஃபீல் பண்ணிக்கிட்டு. ஜூஸ்குமார் ஒன்று பண்ணார் பார்த்தீங்களா, முட்டி போட்டார், காலில் விழுந்துட்டார். காலில் விழுந்து முட்டி போட்டு, நான் உங்களை மதிக்கிறேன், நீங்கள் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நான் உங்களை பண்ணுறேன். ஓவராக இருக்குல்ல. திருந்தாது அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா ஏற்கனவே அந்த பியூனாக இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த முட்டி போட்டு சம்மந்தமே இல்லாமல் பெல் அடியான்னு சுத்திய கையில் கொடுத்தா இன்னமும் அந்த ஸ்கூல் ஓனரே பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போன மாதிரியும் நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன்றது பாகுபலி டைலாக்லாம் பேசிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு ஓவர் ஆக்டிங்காக தான் இருந்தது. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வாயை திரும்ப வான் பண்ணாலும் மறுபடியும் என்ன படுத்துருவீங்களா தரையிலேயே அப்படின்னு தான் கேட்கணும். ஸோ வான் பண்ணியிருக்கிறாரு ஹெவியாக. பார்ப்போம் இனிமேலாவது ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்களான்னு. ரவீந்திரனுக்கு புரிஞ்சிருச்சு அவருடைய கேம் ஆடணுன்னு. அது இங்கே எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாச்சனாலாம் கேம் ஆட போகிற மாதிரி தெரியல. திரும்ப அவங்க வேற ஒரு கேமை தான் அவங்க பண்ணுவாங்க. ஏற்கனவே இருக்கிற கேமை ஸ்பாயில் பண்ணுற வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோ தான். நீங்கள் தான் சொல்லணுச்சா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.